அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. சேரனும், கார்த்திகாவும் தான் ஒண்ணு சேரணும்னு நெனைக்கிறவங்க, நம்ம சேனலுக்கு எஸ்ன்னு தெரிவிச்சுட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. இப்ப நல்லா ஜாலியா போறாங்க. உண்மையிலே நம்மளே அந்த ட்ரெயின்ல போற அந்த ஒரு ஃபீலிங் வருதுங்க. உங்களுக்கெல்லாம் அந்த உணர்வு வந்துச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. எனக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. அப்படியே அழகா அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கதும், அங்கிட்டு காமெடியா பண்றதும், அண்ணன் தங்கச்சி பேசிக்கிறதும், விளையாடுறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு விளையாட்டும். ஐய்யய்யோ! அதுக்கு நடுவுல கார்த்திகாகிட்டயும், சேரன்ட்டயும் இருந்து நடுவுல போயிட்டு சோழன் பண்ற கூத்து இருக்கே! பிரிக்க நினைக்கிறாங்களாம். எதார்த்தமா இந்த கிராமத்து பக்கம் தான் இப்படிலாம் பண்ணுவாங்க. அது சூப்பரா பண்றாங்க. நல்லா ஃபன்னா போகுது. கார்த்திகா பாவங்க. கை கெட்டுற தூரத்துல இருக்கு. ஆனாலும் கை நழுவி போது கேட்கிறது பார்த்தீங்களா? "உங்களுக்கு புடிக்குமா சந்தாவ? எவ்வளோ புடிக்கும்?" "ஆமாப்பா." "அப்புறம் ஏன் என்ன பிடிக்காம போச்சு? என்ன ஏன் விட்ட?" அப்படிங்கிற 1000 கேள்வி அந்த பிள்ளை கார்த்திகா மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வானதி பொய் பேச ஆரம்பிச்சுச்சு. இதுவரைக்கும் எதார்த்தமா தான் பழகுது அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா அவர் இருக்க முடியாம தானே வானதிக்கு கால் பண்றாரு. ஆனா இந்த பிள்ளை 2 பேரும் ஒண்ணா சாப்பிட போகையில "ஆ பாட்டி நானும் டாக்டரும் சாப்பிட போறோம். அவருக்கு இன்னைக்கு பொறந்த நாளாம்." அப்படின்னு சொல்ல வேண்டியதானே! அப்போ உன் மனசுக்குள்ள கள்ளன் பூந்துட்டான். அப்படிதானங்க சொல்லணும். இவருமே கண்டுக்காம இருக்கான். யாரு என்னன்னு கேட்கல. அது ஒரு லூசு தத்தி போல இருக்கு. ஹிஹிங்குது எதுக்கு எடுத்தாலும். என்னத்த கண்ணாய்ங்கன்னு தெரியல. இப்போ ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, அவளுக்கு ஒரு சந்தோஷம், அவருக்கு ஒரு சந்தோஷம். இந்த பிள்ளையோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போகுதுங்க. ஜானி படத்துல ரஜினி சாருக்கு ஒருத்தி தீபா இருப்பாங்க இல்லையா? ஒன் பை ஒன் ஒண்ண விட ஒண்ணு பெஸ்ட்டா போயிட்டே இருக்கும் அப்டிம்பாரு. அந்த மாரி தான் இப்ப வானதியோட கேரக்டர்ன்னு தோணுது. இப்ப வானதிய பார்த்து மறுபடியும் கால் பண்றாரு. "ஏய் என்ன பண்ற?" அப்படிங்கல. "சாப்பிடுறோம்." "சாப்பிடுறியா?" பீன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. "என்ன சாப்பிடுறேங்கிற? ஒரே ஆரன் சவுண்ட் கேட்குது." "சாப்பிடுறதுக்கு நான் வாங்க வந்தேன்னு சொன்னேன்ல, வையி" அப்படின்னு சொல்லிட்டு வைக்க, இந்த டாக்டர் ஹே ஹே அப்படின்னு அதையும் யாரு என்னன்னு கேட்கல. அப்புறம் "வானதி ஃபோட்டோ எடுத்துக்கோமா?" "ம் எடுத்துக்கலாமே." பார்த்தா ஆர்டர் பண்ணி நெறையா இருக்குங்க. "இதோட எடுத்துக்குவோம்." அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வானதி. இந்த வருஷம் உங்க கூட நான் வந்து செலவு பண்றது." அப்படிங்கிறாங்க. எனக்கும் தான்." அப்படின்னு இந்த பிள்ளை சொல்ல, என்ன பண்றாரு அந்த ஃபோட்டோ எடுத்தத ஸ்டேட்டஸ்ல வச்சுடுறான் மனுஷன். தேவையா அது? இவங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, "சரி போலாமா?" அப்படின்னு வீட்டுக்கும் கூட்டிக் கொண்டு விட்டுட்டு போக, "என்னாடி கார்ல வந்து இறங்கிட்டு போற?" அப்படிங்கல. "இல்லம்மா சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போனாரு. அவருக்கு இன்னைக்கு பொறந்த நாளாம். அத விட இன்னொன்னு இந்தா" அப்படின்னு பையில இருந்து குடுக்குறாங்க. "என்னடி இது? அவர் தான் வாங்கி குடுத்தாரு." "என்னடி டாக்டர் உன் மேல பாசமா இருக்காரா? பிரியமா இருக்காரா?" "ஆமாம்மா. ரொம்ப பிரியமா?" "ஆமா." எப்படிம்மா சொல்ற? எத வச்சு சொல்ற?" "ம் சாப்பாடுலாம் கொண்டாந்து குடுக்குறாருன்னா, அதுவும் வீட்ல வந்து இறக்கி விட்டு போறாருன்னா, அப்ப பாசம் இருக்கு. பிறந்த நாளுக்கு யார பிரியமா இருக்காங்களோ, அவங்கள தான் கூப்பிட்டு போய் சாப்பிடுவாங்க, செலவு பண்ணுவாங்க நேரத்த. அப்ப உன் கூட பண்றான்னா, அவன் மனசுல நீ இருக்கேன்னு தோணுதுடி. அம்மா நிஜமாவா சொல்ற? அடிங் கொய்யால. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. அப்படிலாங்க சொல்லியிருக்கணும். அதான் நிஜமாவான்னு கேட்குது வானதி. ச்சே 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 என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா பாண்டி போயிட்டு இருக்காங்களா? போயிட்டு இருக்கையில எதார்த்தமா போர் அடிக்குது. எல்லாம் படுத்துருதுங்க. ஆளாளுக்கு மொபைல் நோண்டுறாங்க. எங்கேயுமே இப்பலாம் வீட்ட விட்டு வெளில போயிட்டு வந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க கையிலயும் 5வது விரலா, 6வது விரலா ஒரு மொபைல வச்சு பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாய்ங்க. இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கையில ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே வராங்க. பார்த்தோனே இந்த டாக்டர் நம்பர் குடுத்திருப்பாரு ஒரு வாட்டி. அந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சதுனால பார்த்தோனே தூக்கி வாரி போடுது. என்னது டாக்டர் கூட சாப்பிட்டுட்டு இருக்கா? அதாவது பெஸ்ட் டே. என்னுடைய இந்த நாள் இனிய நாள். என் ஆளோட நான் வந்திருக்கேன். அப்படி இப்படின்னு வச்சிருக்க. அப்படியே தூக்கி வாரி போடுது. டக்குன்னு பார்த்துறாரு பல்லவன். "என்னண்ணே என்ன?" அப்படிங்கல. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு அழுக ஒரு மாரி இருக்கு. சோழனும் வந்து பார்த்துறாங்க. "என்னடா ஆச்சு? ஏன்?" அப்படிங்கிறாங்க. பார்த்துறாரு அந்த இத. அப்போ உன் ஆளு, உன் சிட்டுக்குருவி, அந்த மைனா கூட போப்போது போல இருக்குடா. இது வேஸ்ட்டுடா. சும்மாவே அது கதகளி ஆட்டம் ஆடும். இப்ப டாக்டரு, இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்தாலும், அந்த டாக்டர் பெஸ்ட்டு. அந்த டாக்டர் தான் நல்லவன். அப்படின்னு சொல்லுவாடா. நான் சொல்றத கேட்டுக்க, பொழச்சுக்க, முழிச்சுக்கோ அப்படின்ட்டு போயிடுறாங்க. பாண்டி நெனச்சு நெனச்சு பார்க்குறாரு. ஆமா, சும்மாவே நீ அப்படி இப்படிம்பா. இப்பவே 1000 வாட்டி அந்த டாக்டர் நல்லவரு, டாக்டர் சிரிச்சு பேசுறாரு, டாக்டர் வண்டி தான் நல்ல வண்டின்னு சொல்றா. கல்யாணம் பண்ணா இதாயிருமே அப்படின்னு யோசனை பண்றாங்க. இதுவரைக்கும் 1000 ஃபோன் பண்ணியிருப்பா. ஃபோனும் பண்ணல. அப்புறம் ஒரு தோள் சாயறக்கு ஒரு தோள் கூட குடுக்க மாட்டேன்ட்ட. அங்க மடியே, உடம்பே குடுக்குறேன் ரெடியா நிக்கிறான். அப்படிங்கையில என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஆள் மறுபடியும் விடலங்க. சாட் பண்றான் WhatsAppல. அப்புறம் "வீட்ல குடுத்தீங்களா? நான் வாங்கி குடுத்ததெல்லாம்?" "ம் குடுத்தேங்க. எல்லாரும் எங்க வீட்ல நல்லா இருக்குன்னு சாப்ட்டாங்க. உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு அவங்களுக்கு." அப்படின்னு வானதி சொல்ல, "அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்றாங்க. "இதுல என்ன இருக்கு? நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்." அப்படிங்குது வானதி. பாக்குறாரு ஆன்லைன்ல காமிச்சுட்டே இருக்கு பாண்டிக்கு. "என்ன ஆன்லைன்ல இருக்கா? பேச மாட்டேங்கிறா. சரி என்ன பண்றேன்னு கேட்போம்." அப்படின்னு ஹாய் அப்படின்னு போட்டு என்ன பண்றேன்னு கேட்குறாங்க. பாக்குது. இவனா? ஐயோ! அப்படின்ட்டு இருங்க சார் நான் இந்தா கூப்பிடுறேன்." அப்படி ஏன் சொல்லாமலே பேசலாம். "என்னடா?" அப்படின்னு கேட்க, "என்ன வானதி இப்படி கேட்குற?" அப்படிங்கல. டாக்டருக்கு இங்கிட்டு ஒரு பதிலு. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு பதிலு. "ஏன் வானதி முன்னெல்லாம் நான் பதில அடுத்து அடுத்து செகண்ட் பண்றதுக்குள்ள நீ அடுத்து ஏதாவது
பண்ணிருவ. உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லங்காட்டியுமே இன்னொன்னு வரும். இப்ப என்ன 2 வாட்டி நான் அனுப்புனதுக்கப்புறம் 3வது மெசேஜுக்கு பதில் பண்ற. என்ன வானதி? ஏன் என்னாச்சு? அப்படின்னு கேட்க, அப்பலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தூக்கம் வருது. அதனால தூக்கத்துல எழும்பி எழும்பி உனக்கு டைப் பண்றேன் அப்படிங்கல. அப்புறம் ஆன்லைன்னு காமிக்குது. ஏன் ஆன்லைன்ல காமிச்சா உனக்கு என்ன சந்தேகப்படுறியா? நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசுறேன்னு சந்தேகப்படுறியா? அப்படின்னு கேட்க, ஏய் ஏய் நான் அப்படிலாம் கேட்கலடி. தூங்குற ஆளு ஏன் ஆன்லைன்ல வச்சுட்டு தூங்குற? வச்சுட்டு தூங்க வேண்டியது தானே! ஆ அத நான் தூங்குறது, தூங்கக்கூடாதுன்னா நீ சொல்லக்கூடாது. நான் ஆன்லைன்ல இருப்பேன், இல்லாம இருப்பேன். அப்பா சாமி ஆள விடு அப்படின்னு வச்சுடுறாங்க. அப்பா நீ என்கிட்ட போயிட்ட அப்படின்ட்டு மறுபடியும் இங்க டாக்டர்ட்ட பேசுறாங்க. என்னாச்சு வானதி? என்ன? ஏன் இதுவரைக்கும் பேச்ச காணோம்? இல்ல அம்மா கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு தலை வலிக்குதுன்னாங்க. அதான் காஃபி வச்சு குடுத்துட்டு வந்தேன். அப்ப ஆன்லைன்லயே வச்சுட்டு போயிட்டியா? ஓ! ஆன்லைன்ல இருந்துச்சா? நான் பார்க்கல. என்னம்மா போய் பேசுதுக பார்த்தீங்களா? சரி, சரி அப்படின்னு பேசுதுங்க. விடிய விடிய பேசிட்டே இருக்க, அவங்களுக்கு நேரம் போறதே தெரியல டாக்டருக்கு. வானதி பிள்ளையும் பல்ல பல்ல காமிச்சு பேசிக்கிட்டே இருக்கு. இங்கே ஒரு ஒரு 2, 3 மணி போல எந்திரிக்கிறாரு பாண்டி தூங்கிட்டு. தூங்கி முழிச்சுட்டு ஃபோன பார்க்குறாங்க. ஃபோன பார்த்துட்டு எதார்த்தமா போறாரு. போனா ஆன்லைன்ல காமிக்குது. "என்ன இவ ஆன்லைன்ல வச்சுட்டு தூங்கிட்டாளா?" அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் "வானதி தூங்கலையான்னு?" கேட்க, ஐய்யய்யோ! இவன் வேற. சரி நம்ம பதிலே குடுக்க வேணாம். அப்பதான் தூங்கிட்டோம்னு சொல்றதுக்கு நம்புவான். ஐய்யய்யோ! ப்ளூடிக் வேற காமிச்சிருக்குமே! இனிமே அத பார்க்கக்கூடாது அப்படின்னு பிளான போடுதுங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருது. காலைல எந்திரிச்சோனே மறுபடியும் கால் பண்ணா ஆன்லைன்லேருந்து விலகிருது. "என்ன வானதி ஆன்லைன்ல எடுபட்டுருச்சு. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? உனக்கு எத்தன மெசேஜ் போட்டிருக்கேன். இங்க பாரு பாண்டி, உன்கிட்டயே பேசிட்டு இருக்க நொய்யி நொய்யின்னு இருக்கறதுக்கா எனக்கு நேரம் இருக்கு. சும்மா எப்ப பாரு நொய் நொயின்ட்டு எனக்கு வேலை இருக்கு. நான் இப்ப பிசினஸ் வுமன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வையி. ரைட்டு. காளமாடு கம்புக்குள்ள பூந்துருச்சு. இனி உனக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து அப்படியே பாண்டி சோகமாவே உட்கார்ந்திருக்காரு. கண்ண மூடிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபீலாவே ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா, டாக்டரும் வானதியும் என்ன பண்றாங்க, சாமி கும்பிட போவோம்ன்னு போறாங்க. போனா பார்த்தா, அங்க இருக்கிறவரு சாமிக்கு நல்லா அவங்க அந்யோன்யமா போறத பார்த்துட்டு, அவங்க பூசாரி என்ன பண்றாங்க, புருஷன் பொண்டாட்டின்னு நெனச்சுட்டு மாலைய கொண்டாந்து குடுக்குறாங்க. 2 பேரும் போட்டுக்கோங்க. சாமியில வச்சது, சாமிக்கு போட்ட சாத்துன மாலை அப்படிங்கவும், இப்படி பார்க்காங்க. டக்குனு இவரு டாக்டர் யோசிக்கவே இல்ல. வானதி கழுத்துல போட, டாக்டர் என்ன அப்படிங்கல, அவங்க தான் ஒரு நல்ல மாலை, அது புண்ணியம் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, நல்லது நடக்கும். என் கழுத்துல போடு வானதி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இரு இதையும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சார் டாக்டர் அப்படிங்கிறாங்க. அட விடு வானதி அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இங்க அவரு கண்ண மூடிட்டு தொறந்து பார்க்குறாரு. மறுபடியும் வாட்ஸ்அப் பார்த்தா ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு. ஆடி போறாரு. தாலி மாலை போட்டுருக்காய்ங்க. அப்ப கல்யாணமே முடிஞ்சிருச்சா? பாண்டி, சோழன் எல்லாம் பல்லவன் எல்லாம் பார்க்குறாய்ங்க. டேய் விட்டது இதுன்னு சொல்றா. வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் விட்டுச்சுன்னு விடுறா அப்படிங்கிறாங்க. என்ன அது சனியா? அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இதாகுறாரு. டேய் கை குட்றா. உனக்கு இன்னையிலருந்து இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர நாள் அப்படிங்கிறாங்க. நீ என்ன மேஜர் சுந்தரராஜ் மாரி தமிழ்ல இங்கிலீஷ்லயும் சேர்த்து சொல்ற? இல்லடா சுதந்திரம்னு சொன்னோனே எனக்கு சந்தோஷத்துல சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. பாண்டிக்கு மனசு வலிக்குது. விடுறா விடு விடு. நாங்க இருக்கோம்ல எல்லாம். உனக்கு ஒண்ணு இது போணுச்சுன்னா இத விட நல்லது வரும்னு சொல்லுவாய்ங்க. உனக்கு நல்லது வரும். ப்ளீஸ் விடு ப்ளீஸ் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய தேத்துறாங்க. "வேண்டா ஏதாவது சரக்கு அடிப்போமா?" அப்படிங்கல. "ஏய் அதெல்லாம் வேணாம். நீ சும்மா இரு. இன்னைக்கு நைட்டு தூங்குவாங்கல்ல, அப்ப அடிச்சுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆர்டர் பண்ணிடுறாங்க. எப்படிதான் கிடைக்குமோ, எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் அங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு 4 பேர் 4 இல்லங்க 3 பேர் தாங்க. சேரன் சேர மாட்டாரு. இதுக 3 ஹேய் இந்த பொண்ணுங்களே நம்பக்கூடாதுடா. ஃபுல்லா அழுகிட்டு மொட்டையாயி கிடக்குதுங்க. நிலா வந்து பார்க்குறாங்க. "சோளம் என்ன சோளம்? என்ன?" அப்படிங்கல. நிலா உஸ் "நீ நல்லவ. நீ பேசாத." அப்படின்ட்டு இங்க பேச ஃபோன பார்க்குறாங்க. பாண்டி வீட்டு ஃபோன பார்த்தா, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த பொண்ணுங்களையே நம்பக்கூடாதுன்னு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. பார்த்தா மாலை போட்டு கல்யாணம் பண்ண மாரி இருக்கு. டாக்டரோட இதுல. என்ன இது? இதான் பாண்டி இவ்ளோ குடிச்சிட்டு இருக்கானா? ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில கார்த்திகா வந்துருக்கு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா தூக்கியாந்து அவங்கவங்க இதுல படுக்க வைக்கிறாங்க. ஏங்கடா அப்படி பண்றீங்க? மேல ஏத்த முடியல. கீழயே படுத்துருதுங்க எல்லாம். என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இத பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.